எப்படி பாடு படுகிறாய்? எப்படி எடி சரதா என்ன நீ ஏதாவது வழி சொல்லுடி. நீ 8 முறை வந்துருக்காதடி. எடி வழிதானே கேட்டாங்க. நீ ஏன் தோழியாடி? அவன் நானே குறுக்கமும் நாயகமும் முறிப்புண்டு முறிஞ்ச எப்படி படிக்கிறேன். எடி 12 முறை வந்துருக்காதடி. ஆமாடி நீ ஒரு வழி சொல்லுடி. கயிற்றுல உத்தரத்து தொங்கடி தொங்கடி. ஐயோ இது யாரு தோழியா? உண்மை தாண்டி சொல்றேன். உத்தரத்துல வந்து கயிறு தொங்கடி. என்ன கயிறு கூட சொல்லியா? நீ எல்லாம் ஒரு தோழியாடி அப்படி கட்டாதாண்டி கொஞ்சம் பிரசவம் அடி போடி சொல்லக்கூடிய வழியெல்லாம் என்ன சாவதுக்கு சொல்ல மாதிரி இருக்கு. கைத்தை பிடிச்சிட்டு தொங்குனா வழி நின்றோம். ஏடி அக்கா அவளோட தெரியும். நான் சொல்ல கேட்கவே மாட்டேங்க. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாம சொல்லி பார்த்து அக்காவே சொல்லலாம். எடி குறுக்கெலும்பும் லாயமும் முடிஞ்சு 2 தான் உள்ள மாதிரி இருக்கு. அப்படிதாம்மா இருக்கும். எல்லாரும் வழி சொல்லுங்க. நீங்க வந்து வழி சொல்லுங்க. எடி ஏதாவது வழி இந்த சமயத்தில் நான் யாராவது சொல்றீங்க. எனக்கு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமாம்மா? எப்படி இருக்கு? என் வயிற்றுல இருந்ததும் குழந்தைக்கம்மா ஆரம்பத்தில் இருந்தது மாதிரி இருக்கம்மா. எனக்கு அப்படிதாம்மா இருந்துச்சு. எடி உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. அழகு பிறகு உடனே கணவனை கூப்பிடுறீ. நாளே கூட நாளா இருக்காரு. ஏன் சுவாமி சாமி எனக்கு இப்பவும் அப்பவும் இருந்த மாதிரி இருக்கு சுவாமி. உடனே ஒரு மருத்துவரை அழைத்து வாருங்கள் சுவாமி. கேட்டவுடனே ஒரு தூதுவரை அழைத்து செல்லுகிறார். பெருகண்ட மனிதர் என்ன சொல்லுகிறார்? தூதுவரே நீ சென்று ஒரு மருத்துவரை அழைத்து வர வேண்டும். ஒரு மருத்துவதி அதாவது மருத்துவம் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல எந்த மருத்துவத்தை அழைத்து வர வேண்டும் தெரியுமா? எந்த மருத்துவதி? எட்டடுக்கு செட்டி மகள் காதை போல மருத்துவத்தா மருத்துவத்தா என்பவளை அது விரைவா கொட்டி வாடா அது விரைவா கொட்டி வாடா குழைய தோதவானே கொட்டி வாடா கொட்டி வாடா என்ன இடி கச்சை கட்டி என்னவளை பிரபலத்தா மஞ்சள் தோட்ட விதி விளை மஞ்சள் வாழ கடந்தா ஆயத்தோரை சாயக்கல்லு ஆயத்தோரை சாயக்கல்லு அமிர்தம் பாத்திரம் கடந்தா செட்டி குலத்திலே அதாவது வள்ளியூர் பக்கத்திலே சித்தூர் என்று சொல்லக்கூடிய கிராமம் இருக்கிறது. அங்கே பொதிர் வீட்டு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவதி வாழ்ந்து வருகின்றார். அவளை நான் சொன்னதாக வைத்து வர வேண்டும். அப்படியா? ஆமா. சரி இதோ வருகிறேன் என்ற வார்த்தை காலை கேட்ட தோதுவனானவன் என்ன இட்டான் கச்சை கட்டினான் ஏற்ற வழி புறப்படுத்தான். எதுக்கு என்ன போட்டா எனக்கு நல்லா இருக்குன்னா வெயில நடந்து போறது அல்லவா? அந்த வெயிலுடைய வெப்பத்தை தாக்கு பிடிப்பதற்காக எண்ணெய் போட்டு மூச்சு கணவன் அதற்காக என்ன எடுக்கிட்டான்? கச்சை எதுக்காக கட்டினான்? கட்சி இருக்காங்க அதாவது வேஷ்டியாக அந்த உறிஞ்சு போயிடும். எங்க தாத்தாலாம் மலையாறும் போது ஒரு கச்சை கட்டுவார் பாருங்க. ஆமா அப்படி கோமரம் போட்டு கார் வச்சுக்குவார். அப்படி கார் பார்த்து ஒரு டயரை வந்து ஒரு கட்டு. ஆமா அப்படி இறுக்கி கட்டிக்குவார். ஒரு வெள்ளி புறப்படுத்தான். ஆமா வெள்ளி புறம் எதுக்காக எடுத்தான்? இப்ப போகக்கூடிய பாதையிலே முள்ளுக்கடலா இருக்கும் அதை வச்சு ஒதுக்கலாம். அது தண்ணீர் நீர்நிலைகள் இருக்கவந்தால் ஆழம் பார்க்கலாம். சரி அது மட்டும் நாய்களெல்லாம் பின்தொடர்ந்து வந்தால் பட்டி பட்டி ஆமா கம்பால் கூட அடிக்கலாம். ஓடி வர நாய்கள் இப்படியாக மஞ்சள் தோட்டம் இஞ்சி விளை மருதனி வாழ் விளை ஆயத்தனை சாயக்கல் அமுது சம்பா நிலம் அப்படி பல பல இடங்களை கடந்து சித்தூர் கிராமத்திற்கு வருகின்றான். இதானே சித்தூர் கிராமம் சொல்லுவாங்க. அந்த பாட்டி மருத்துவ வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. அப்ப இந்த குத்துக்கல் மேல ஏறி சத்தம் போடுவோம். என் குத்துக்கல் மேலே ஏறி போடுறான் சத்தம். ஏ மருத்துவம் பாட்டி யாரடா என்ன பார்த்து பாட்டின்னு சொல்றது? பழைய தங்கச்சி பட்டி பட்டி பாட்டி ஒழுங்க சொல்லுடா. பட்டி நீங்க அங்க இருக்கிறீங்க. ஆமா உங்க வீட்டுக்கு ஒரு வாசலும் இல்ல. அதெல்லாம் கதை மாதிரி எங்க நிக்கிறேன்? நான் குத்துக்கிறேன். அதை முத்துக்கலை வீட்டு கீழே இறங்கு.
ஆமா அண்ணா இருக்கு. அது பாதிக்க வேண்டாம். பாட்டி என்ன என்ன ஒரே காவலை வச்சு அழைச்சிட்டு பாட்டி வாசலுக்கு இருக்கு வாசல் இதான் கேட்கும். பாட்டி என்ன நான் உங்களை கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். சரியா பேசுறா பாட்டி தாத்தா அவன் ஹெல்ப் பண்றான். தாத்தாவா? ஆமா தாத்தா ஏன் கட்டலோடி இருக்காரு. ரெண்டு தாத்தா இருக்காங்க. அது உங்க தாத்தா, இது எங்க தாத்தா? அவன் பாட்டி என்ன தாத்தா நான் பாட்டியா எங்க அம்மாவுக்கு பிரசவமாக கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விட்டீங்க. அவளும் என்னது இன்னைக்கு அவன் எங்க மாதிரி அம்மாவுக்கு என்ன பரவசம் இல்லை பாட்டி. பாட்டி சொல்லுங்க தாத்தா காது கேட்காது அப்படியா? ஆமா பாட்டி என்ன அதாவது எங்க அம்மா உங்க அம்மா கடவுள் பட்டத்துல இருக்காங்க. அவரு இப்பவும் அப்பவும் ரொம்ப ரொம்ப அது பாட்டிங்கன்னா நான் பிரசவம் பார்க்க வர மாட்டேன். உனக்கே ஒரு 45 வயசு இருக்கும் போது இருக்கு. உங்க அம்மா 60 வயசு பாட்டிங்க நான் பிரசவம். ஐயோ உங்களுக்கு புரியலையோ? எங்க எஜமானி அம்மா எங்க மிருகண்டமுடைய மனைவி காதலா தேவி. சரி அவங்க இப்பவும் அப்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படியா? இதுவே மருத்துவ பார்க்க வரணும் பாட்டி வாங்க. பேரா எந்த ஊருன்னு சொன்ன? கடவுர். அந்த ஊருக்கு நான் வரவே மாட்டேன். ஏன் பாட்டி? ஒன்பது சமயத்திலே அந்த கடவுர் பட்டணத்திற்கு பிரசவம் பார்ப்பதற்காக வந்திருந்தேன்டா. அப்படியா? எப்படி செஞ்ச தெரியுமா? எப்படி வந்தீங்க? தலை காய்ந்து போயிருந்தே காய்ந்து போயிருந்தே எப்படி போனேன் தெரியுமா? எப்படி போனீங்க? தலை காய்ந்து போய் இருந்தது. தலைக்கு தேய்க்கிறதுக்கு என்ன கேட்டேன். அப்படியா? கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அதாவது பொழிவு மனம் கேட்டதுக்கு பின்னாலே வாடின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஒரு கிழித்த ஆடை விட்டுட்டு போயிருந்தேன். கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல காஞ்சிபுரம் பட்டு சரியா கேட்டேன். சரி, அது கூட கொடுக்கவில்லை. என்ன? ஆனா நீங்க இப்ப வர போறீங்க. ஆமா, இந்த இடம் ரொம்ப பெரிய இடம். ஆமா ஆமா பாட்டி, ஆமா இந்த இடம் பெரிய இடம். அப்படியா? ஆமா, இங்க நிறைய பிள்ளைங்க கொடுத்தாங்க. ஏன்னா அவரு செல்லக்கண்ணு வீட்டுல அங்க ஒரு 2 பிள்ளை. அப்படியா? அங்க பாபுட்ட குடும்பம். இது பெரிய கண்ணு வீட்டுல. ஆமா, அதனால வாங்க பாட்டி வாங்க. அப்படியா? ஆமா, பொரியெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. நிறைய வண்டி கொடுத்துருங்க. வேறா தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாய் வயிறு வேறு வேறு தானடா. வர வேண்டுமான கோழியை பேசினா வருகிறேன். அப்படியா? பொன்களஞ்சி சொன்ன
சொன்னாயாடா சொன்னாயா நாளே நகரவே நகரவே நாளே நகரவே நகரவே சொன்னாயாடா ஒரு கிழஞ்சி பாட்டு தருகிறேன் வரீங்களா பாட்டி அங்கே பாட்டி பல்ல கட்டுற ஒரு வந்தீங்க ஆமா என் வீட்டு முத்தே இருக்கு பத்தியாடா ஆமா முத்தம் இருக்கு அதை தூத்துட்டா போதும் என் பாட்டி தூக்காம போட்டிருக்கேன் 2 கிழத்துக்கு மேல கொண்டு வரா அப்படியா ஒரு கிழஞ்சி போட மாட்டியா அப்பெல்லாம் 2 கிழஞ்சி போட்டுக்க பாட்டி என்ன என்னுடைய 2 வீடு அதாவது 2 அறையில என் வீட்டுல உள்ள 2 அறையில சரி தூத்துட்டா 2 கிழத்துக்கு மேல கொண்டு வருண்டா அப்படியா அதோட வரமாட்டேன் 2 கிழஞ்சி வர மாட்டியா 4 கிழஞ்சி போட்டு கொடுக்கட்டுமா பாட்டி என் வீட்டு முத்தத்துல என்னடா இருக்கு முருங்கை மரம் நிக்குது ஆமா அது எப்படி இருக்கு மட்டையா நிக்குது ஆமா எது இன்னைக்கு மழை வந்திருக்கு சரி 1 மாசத்துல பூ வந்து ஆகாச்சி கொத்து கொத்தா காய்கண்டா அப்படியா அதை விட்டோம் 3க்கு மேல கொண்டு வரட்டா 3 கிழஞ்சி வர மாட்டீங்களா பாட்டி 4 கிழஞ்சி போட்டு கொடுக்கட்டுமா ஆமா என் வீட்டுல அவர் நாய் ஆமா அந்த நாளைக்கு பூல் போடவே போட்டாருடா 5 கிழஞ்சி போட்டு கொடுக்கட்டுமா பாட்டி 5 கிழமையா ஆமா என் முகம் எப்படி இருக்கு மகமா ஆமா எப்படி இருக்கு நீயே கண்ணாடில பாரு மஞ்சள் இருக்கலாடா ஏன் பாட்டி இப்படி மஞ்சள் அள்ளி போட்டுருங்க என்ன செய்ய மஞ்சள் போடலான்னு என் கொழுந்து அடிக்க வரான் உடனே அடிக்கிறானா ஆமா அவர் பெருசா அடிச்சாருன்னா கூட பரவாயில்ல ஆமா ஏன்னா எப்படி என் வீட்டுக்காருக்கு மஞ்சள் பூசுறாங்க அவருக்கு நல்லா பிடிக்கும் அப்படியா ஆமா அவருக்கு வந்து மஞ்சள் போட்டுதான் இருக்கணும் போதும் அதுதான் மஞ்சள் போடவே மாட்டாருடா ஏ 5 கிழஞ்சி வர மாட்டியா 6 கிழஞ்சி போட்டு கொடுக்கணும் பாட்டி 6 கிழமையா ஆமா என் ஆசை மருமகளுக்கு அவிச்சு போட மாட்டாருடா புருஷனை பார்த்து அமையவேன்னு சொன்னா அதனால ஆசை வருமானம் பாட்டி உனக்கு எத்தனை பிள்ளைங்க வந்து எனக்கு அவன் அதாவது 8 பிள்ளைடா 8 பிள்ளையா ஆமா. பார்த்தா அப்படி தெரியலையே பாட்டி 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிட்டு சரி முதல்ல ஒருத்தன் ஐஸ் எடுத்து வந்து வீட்டுக்கெல்லாம் குறிக்கிட்டே இருந்தான் 2 நாள் சும்மா கொடுத்தான் 3ஆம் நாளும் என்ன ஒரு பிள்ளை இப்படி போச்சுன்னா எப்படி 2 நாள் ஒருத்தன் கருவாடு பண்ணான் 2 நாளும் வாசிட்டு இருந்தான் கருவாடு சரி 3ஆம் நாள் கருவாடு மூணாவது ஆமா 3வது உள்ள ஆமா ஒருத்தன் ஊர்கான்னு வந்தான் 5வது ஊரே சும்மா வந்தான் 10ஆம் நாள் என் பிள்ளைய கொண்டு போயிட்டான் ஒரு 100 பேர் ஊர்காவுதான் இப்போ இளையவர்கள் அதாவது வருவான் அவன் வந்து 1 மாசம் தருவாங்க என் 3 பிள்ளைக்கு தானே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் ஆமா அப்ப 4வது வருவீன்னு சொல்றாரு 4வது பிள்ளைதான் கட்டி விடுதேன் அப்படியா ஆமா சரி என் ஆசை தருவாங்க அவிச்சு கூட பார்த்தாங்கடா அப்படியா ஆமா 3 பிள்ளை கல்யாணம் ஆச்சு ஒரு பிள்ளை கட்டி கொடுத்தாங்க சரி அப்படின்னா வரமாட்டேன் 6 கிழஞ்சி கருவியா பாட்டி 6 கிழமைக்கு வரமாட்டேன்டா 7 கிழஞ்சி கருவியா பாட்டி 7 கிழமையா ஆமா என் ட்ரெஸ் எப்படிடா இருக்கு நல்லா இருக்கா பாட்டி தாத்தா தான் கட்டில படுத்திருக்கிறாரு நீ ஏன் வெள்ளை ட்ரெஸ் எடுத்துருக்கிற என்ன அவசியம்
எல்லாரும் இருமிட்டு இருக்காரு. நீ சொல்ல பார்த்தா அவனுக்கு பேரு வாருடா. அப்படியா? இது என்ன தெரியுமாடா? என்ன யூனிஃபார்ம்டா. யூனிஃபார்மா? நானும் பார்க்கக்கூடிய தொழில் இருந்தது. நர்ஸ் பாருங்க, நான் பயங்கர கைப்பட எடுக்கணும். சத்தப்படாம இருக்கேன். பாருடா, பாட்டி மரியாதை ஆமா என்ன எனக்கு ட்ரெஸ் வாங்க மாட்டாருடா. அப்படின்னா 7 கிழமைக்கு வர மாட்டியா பாட்டி? பாட்டி 8 கிழமை போட்டுக்க பாட்டி. என்ன பாட்டி? இருந்து பக்கத்துல வந்துட்டாடா. இல்ல பாட்டி, தள்ளிதான் நிற்கிறேன். இருந்தாலும் கூட 2 கிழமை போட்டுருந்தா தந்தா முப்பது முதலா குறைச்சி போகும். யார் கொப்பரேட்டு முதல்ல உனக்கே மாட்டி கொடுக்க பாருங்க. என்ன கொஞ்சம் மேலே ஏற்றி பாத்துக்கிட்டு பாத்துக்கிறது. 10 கிழமை போட்டு கொடுக்குற அதே பாட்டி. சரிடா, 10 கிழமை போட்டு தருகிறேன் என்று சொன்ன உடனே அற்புதமான அறைக்குள்ளே நுழைந்தாள். அரங்கத்திலே தான் நுழைந்தாள். ஆங்கிலேயர் கொண்ட வரவி அறுபதற்கு கோணகத்தை கையெடுத்தாள். மனிதமாக பாடுவதற்கு முதல்படி கையெடுத்தாள். வழி 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 நடக்க வழி 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 நடக்க ஒரு ஓட்டு தடி கையெடுத்தாள். கப்பல்கோடி ஏற்பதற்கு கோணகத்தை கையெடுத்தாள். வாங்கி போடுறதுக்கு கொத்தப்பட்டி கையெடுத்தாள். பேரா முன்னாடி கூட நான் பின்னாடி வரேன். ஏற்றி 2 பேர்களால் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே சற்று தூரம் சென்ற உடனே அந்த பாட்டி மருத்துவத்தை அம்மா உட்கார்ந்துட்டாங்க. என் பேரா என் கால்கையெல்லாம் நுழையுதுடா. என் பாட்டி கொடுங்க சொல்லுடா. பாட்டி என்ன ரேட்டு பேசுறதுல ரொம்ப நேரம் இல்லையில. அப்படிதான் பேசுவேன். இப்போ யாமத்து உட்கார்ந்துட்டிய காலையெல்லாம் உழையுதுல. நீ வரும்போது ஒரு கப்பல் ஏரோப்ளைன் தான் கொண்டு வருவாங்க பாட்டி. என்ன அப்ப நான் வந்து கொண்டு வரட்டா? என்னது? குதிரை. ஆமா, என்ன ஊருன்னு சொன்னாங்க நீ? கடவுர். கடவுர் பட்டணம் இருந்து இவ்வளவு தூரம் இருக்கும். இன்னும் 5 வரலாறு இருக்கு. வரலாக்கடை என்னதுன்னு கேள்விப்பட்டது. 5 மைல் தூரம் இருக்கு. 5 மைல் தூரமா? அவ்வளவு தூரம் என்ன நடக்க முடியாதுடா. அப்படின்னா ஒரு யானை கொண்டு வரட்டா? யானை அது ஓடி வரட்டும், அசையாமல் ஓடுவாங்க. யானை மேல் இருந்தாலும் அசையமாடா என்னோட அன்பு. ஒரு யானை கொண்டு வரட்டுமா பாட்டி? யானையா? ஆமா, யானை. யானை எப்படிடா நடந்து போவோம்? யானை அசைஞ்சு போகும். அப்போ என்னுடைய மேனியெல்லாம் எதுக்குடா ஆகும்? அசைஞ்சிருக்காடா? அப்படின்னா யானை வேண்டாமா பாட்டி? யானை வேண்டாம். ஒரு குதிரை கொண்டு வரட்டுமா பாட்டி? குருதையா? டேய், குருதை எப்படிடா போகும்? குதிரை குதித்து போகும். அப்போ என் உடம்பு எதுக்குடா ஆகும்? நீயும் பிடிச்சிருவா பாட்டி. குதிச்சுக்கிட்டு விழுந்துருவா. வேண்டாம்ப்பா வேண்டாம். அப்படின்னா ஒரு பல்லக்கை கொண்டு வந்து அதுல உன்னை அமர்த்தி அதாவது தூக்கி போட்டு நாங்க 4 பேரா தூக்கிட்டு போகட்டுமா? தூக்கி தூக்கிடலாம். தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பையன். இவங்க 4 பேரும் பின்னாடி பாட்டு பாடிட்டே இருக்காங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாமா? அதுல வரமாட்டா.
நீ என்ன சொல்லக்கூடிய வார்த்தையே என்ன அப்படி ரொம்ப தூக்கி போட வேண்டிட்டான் ஏன்டா நான் வரமாட்டேன் செத்து போட்டான் பேரா நீ என்ன கேள்வி பண்றாயா? ஆமா பசுக்கிழடு ஆனாலும் பால் சிலை குறைந்தான போகுது. அது எப்படி அரைக்கரைக்கத்தானே சந்தன மனம் வீசுகிறது. சண்டை சுட்டாலும் அவருடைய வெண்மை குறைந்து போகிறதா? கொப்பையில ஈட்டாலும் குடிவிட்டு வாங்கி விடுகிறதா? அதே மாதிரி என்னுடைய நடையிலாக குறைந்து போக நினைத்தாயா? எவ்வளவு நல்லா பார்க்கலாம். 2 பேரிடமாக வருகின்றான் மன்னமாக அதாவது பார்த்தால் இந்த மருத்துவதி என் பேரா நல்ல சமரண்டா செந்தலை கிருடன் வந்திடம் பாய்ந்தான் செங்கடல் பொருளும் தண்ணி வசமே சொல்லுவாங்க. ஆகினா கட்டாயம் ஆங்கிலத்தை தான் பிறக்கும். 2 பேருமாக பேசி பேசி கடம்பூர் பட்டணத்திலே வருகின்றார்கள். வரக்கூடிய சமயத்திலே அந்த காதலா தேவியானவள் அழுது புறம்பக்கூடிய சத்தமானது பறந்து கேட்கிறது. அதாவது கரையக்கூடிய சத்தத்தை கேட்கும் போது கல்லு கூட கரையுமா? என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அம்மா சாமியிலோ பிழைப்பேனோ சக்கால பிள்ளையாரே குடும்பத்தோட குழந்தை வேணும் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். கண்ட கண்ட தெய்வத்திற்கு ஞாபகம் கொடுத்திருக்க வேண்டாமா? அப்படியா? இருக்க முடியலப்பா. நின்று கொடி என்ன உண்மையான உயிர் தொழிலாளி இல்ல இல்ல இல்லையா? கஷ்டம் வேண்டுதோ ஒதுக்கிட்டாலே எடி நீ உண்மையான உயிர் தொழிலாளி. நான் உயிர் எடுக்கிற தொழில் எடி எனக்கு ஆனா அது வருதுதம்மா. எடி என்னால மறுக்க முடியல மருத்துவ எடி வந்துட்டாளா? இப்படி வரக்கூடிய சத்தத்தை கேட்டு மருத்துவதியானவள் அறைக்குள்ளே நுழைந்தாள். மருத்துவதியை பார்த்த அந்த காதலா தேவியானவள் அழுது புலம்புகின்றாள். மருத்துவன் ஓடி எங்கே தோழன் வந்த ஓடிலே வராமல் மாயமாக மருத்துவமே தாமதித்தது. என்ன
என்ன நீங்க சொல்லுவீங்கம்மா எனக்கு பிள்ளைங்க 5 6 8 உண்டும்மா. 5 6 8 2 பிள்ளைங்க உண்டம்மா. 8 பிள்ளைகள் உண்டா? ஆமாப்பா, நான் எனக்கு கஞ்சிக்கு வரையிறோம் எல்லா பிள்ளைகளும் கஞ்சி பிள்ளைகளுக்கு பக்கத்துல விட்டு கடன் வாங்கி கஞ்சி வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம்மா. அப்படியா? அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வாங்கிட்டுமா பரவாயில்ல வந்துட்டோம்ல. அது இப்பவுமே பிரசவம் பார்க்கணுமா? ஆமா தோழிகளே, எண்ணெய் போது போட போது கிண்ணி வட்டில் வேண்டும். போட ஒரு பெரிய வட்டில் வேணும். நல்லெண்ணெய், முத்தெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொண்டாங்க. அப்புறம் எனக்கு உட்காரதுக்கு ஒரு முக்காலின்னு சொல்லக்கூடிய பலகை கொண்டு வாங்க. என்ன அந்த நாற்காலில ஒரு காலம் முடிச்சு விடுடி. நாற்காலியில ஒரு காலம் முடிச்சா கீழே வந்து வேண்டி அப்படி அதான் முக்காலினா பலகை, சின்ன பலகை கொண்டு வாங்கடி. அரண்மனையில இருந்து எடுத்துட்டு வாங்க. அரண்மனை எனக்கு தாகம் வந்தா குடிக்கிறதுக்கு ஒரு பன்னீர் செம்பில் வெந்நீர் கொண்டு வாங்கடி. பட்டு சொம்புல. ஆமா சரி கொண்டாங்க. கேட்ட பொருட்களை எல்லாம் கொண்டு கொடுத்தார்கள் தோழிகள். வாங்கியிருந்த வந்தோழியானவன் என்ன செய்யறான் தெரியுமா? எண்ணெய் ஓடி காலில் வைத்து விட்டவனே, எண்ணெய் ஓடி வயிற்றில் இட இப்படியாக Hello.
உலகமான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திடுவாங்க. ஆனகன் வந்து நிலத்தில் பிறக்க மயங்கி விழுந்தாள். சேலையை கட்டி இறக்கி கடிக்க மறந்து கொடுத்தாள். ஆயமிழகுகளை சரக்கெல்லாம் அழகவிழந்தாய் அமைத்து கொடுத்தாள். அவ்வாறு நீக்கி குழந்தை எடுத்து பிள்ளாரத்தை கொடாமல் விட்டாள். அப்பொழுது நல்ல மருத்துவத்தாளோ ஆதரவாய் பலி போடு வந்தாரே. மஞ்சள் அரைத்து திரட்ட வருது மணிமந்த மாலை ஒலித்தாள் வருது. செம்பன் பொலிவு பொலித்தாள் வருது. செங்கல பின்னிய பொலித்தாள் வருது. வெள்ளி மாலையை பொலித்தாள் வருது. பண்பொழுங்கேடு போக வருது. மாறி கடத்தி பொலித்தாள் வருது. கனக மாலையை பொலித்தாள் வருது. வெள்ளி கடத்தி பொலித்தாள் வருது. பொன்மோதிரத்தை பொலித்தாள் வருது. அங்கே பொலித்த பொலிவுகள் எல்லாம் இணை வந்து வந்தாருமே வாங்கி. மல்லிய கட்டேசமானா எடுத்து மைகோள நல்ல மருத்துவத்தாள் கொண்டு நின்ன எனக்கு எனவே நானே மருத்துவத்தாள தன் வழியில் போய் சிக்கினாளே. மருத்துவத்தாள் போன போது மகிழ்ந்த காதலியா காதலியா இது மகன் எங்கே அங்கே மரவாறு ஆறுகளை கை கொடுத்தார். கையால் வாங்கி இன்பமோடு முத்தமிட்டார். கையால் வாங்கி
அறியன்னு சொல்லி செயலத்தை என் நெஞ்சில் அடக்கி நாசை போலலாம் செய்வருத்தான் கோலங்களை தயவந்தாயருத்தே கண்ணாட கண்டவா கண்டன போது Thank you.